அனைவருக்கும் காலை வணக்கம். பஞ்சாங்கம் கூறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய தேதி சித்திரை மாதம் 8ஆம் தேதி, இங்கிலீஷுக்கு 21/4/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி சதுர்த்தி காலைல 8:47 முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பஞ்சமி தான், ஓகேங்களா? பஞ்சமிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உக்கிரமான பெண் தெய்வங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பூஜை பண்ணுவாங்க, கோயிலில் யாகம் பண்ணுவாங்க, வழிபாடு பண்ணுவாங்க. ஏதாவது பில்லி சூனியம் பேய் பிசாசு பயங்கள் இருக்கிறவங்க இன்றைக்கி போய் அந்த மாதிரி கோயில்களில், காளி கோயிலில் இல்லை உக்கிரமான பெண் தெய்வம் கோயிலில் போயிட்டு அந்த யாகத்தில் கலந்துக்கிறது, அந்த பயம் உங்களுக்கு போகும். ஸோ அப்படிப்பட்ட திதி இன்றைக்கி கோயிலில் இரவில் நடக்கிற திதியை மட்டும் தான் கணக்கு வச்சுப்பாங்க. சந்திரன் மந்தத்துக்கு பிறகு என்ன திதி அன்றைக்கி இருக்கோ அதை வச்சு தான் கோயில் பூஜைகள் எல்லாமே நடக்கும். அதனால் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் காலைல 6:15 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம் வந்துடும். அதே மாதிரி நாமயோகம் சோபநாம யோகம், கரணம் பத்திரை கரணம், யோகம் அமிர்தாதி யோகம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அமிர்த யோகம் இருக்குது, அதுக்கப்புறம் சித்த யோகம் இருக்குது. அதேமாதிரி இன்றைக்கி ஸ்ராத்த திதி பஞ்சமி தான் ஸ்ராத்த திதி. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் 7:35 8:35 காலையில், மாலை 4:40 5:40, ராகு காலம் 3:10 4:41, யமகண்டம் 9:06 10:37, குளிகை 12:08 1:39. இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சிக்கு செல்வோம். மேசராசி. இன்றைக்கி மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி. மேஷத்துலேருந்து சுக்கிரன் நேற்று ராத்திரி பெயர்ந்து எங்கே வந்துட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபத்துக்கு ஆட்சி ஆகிட்டார். ஏற்கனவே அங்கே உச்சமான சந்திரன் அங்கே இருக்கிறார். அப்போ 2ஆம் இடம் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குது. குடும்பத்தில் மிகவும் அதிகமான சந்தோஷங்கள் நடக்க போகுது. வருமானம் இன்றைக்கி ஏதாவது ஒரு உபயோகப் பொருளாக மாறப்போகுது. வருமானம் வீட்டில் கொண்டு மனைவி கையில் கொடுக்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட போகக்கூடிய நாள். இந்த நாள் மிகவும் அருமையான நாள். சுக்கிரன் அப்படிங்கிறவர் அசுரகுரு. அப்படிப்பட்ட அந்த அசுரகுரு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதை கொடுத்தாலும் பெருசாக தான் கொடுப்பார். புரியுதா? அவர் சுப கிரகம், புரியுங்களா? மிகவும் சுப கிரகம் தான். அசுரகுருன்னா அவர் கெட்டவர் கிடையாது, சுப கிரகத்தில் தான் வருவார். சுபத்தன்மையை தான் கொடுப்பார். அவர் தன்னோட ஆட்சி வீட்டுக்கு வரும்பொழுது மிகவும் சிறப்பான விஷயத்தை ஏற்படுவார். 45 நாளைக்கு ஒரு முறை தான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பேரக்கூடிய தன்மை கொண்டவர் இந்த சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் மிகவும் செழிப்பை கொடுக்கக்கூடியவர், மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். எது கொடுத்தாலும் அது நல்லதே கொடுப்பார். ஆனால் நம்ம போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன், சரிங்களா? அப்படிப்பட்ட சுக்கிரன் இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது மிகவும் நல்ல விஷயம். கடந்த ஒரு வாரம் 10 நாளாக நடந்துக்கிட்டு இருந்த மன சங்கடங்கள் எல்லாம் குடும்பத்தில் நீங்கி நல்ல தன்மை ஏற்படக்கூடிய இனிய நாள். ரிஷபராசி சூப்பர் நாளுங்க இன்றைக்கி உங்களுக்கு. ஏன்னா உச்சம் பெற்ற சந்திரன் அதோட ராசிநாதன் சுக்கிரன் 2 பேரும் ராசியில் இருக்காங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், உடல் உபாதைகள்லாம் தீர்ந்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக ஆக போகிறீங்க. அடுத்த 45 நாளுக்குள்ளே உங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். ஏன்னா குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ல் வரார். பொதுவாக குரு 2ஆம் இடத்துல இருக்கும் போது நல்லது செய்ய மாட்டார் ரிஷபராசிக்கு. அதனால் நல்லது செய்ய மாட்டாருங்கும் போது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துவார். அவர் கெட்டதும் செய்ய மாட்டார். உங்கள் காரியத்தை எல்லாம் தடை போட்டுகிட்டே இருந்திருப்பார். இப்போ அடுத்தது குரு பயிற்சி இருக்க போது, ஆனால் அதுக்கு முன்னாடி சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே உங்களுக்கு இருந்த தடையெல்லாம் நீக்கிறார். 45 நாள் முன்கூட்டியே உங்களுக்கு நல்லது செய்கிறார். அப்படிப்பட்ட சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறது மிகவும் சிறப்பான ஒரு நாள். இந்த நாள் மிகவும் இனிமையான நாளாக அமையும். எல்லாமே இனிமேல் நல்லது தான். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சந்திரன் கூடவே சுக்கிரன், ஓகேவா? ஆனால் சில விஷயங்களில் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். ரொம்ப அதிகப்படியாக போய் இரவு நேரங்களில் ஏதாவது கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு ஏதாவது ரொம்ப வம்பு தும்பில் ஈடுபட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தில் ஈடுபட்டுரும். அதனால் உங்களுக்கு சந்தோஷமான காலகட்டம் தான் இது. பிரச்சனையிலேருந்து நான் கொஞ்சம் வெளில வர்ற நேரம் தான் இது. ஏன்னா ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறீங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள். அதாவது மழை விட்டும் தூறல் உள்ளேங்கிற சூழ்நிலையில் தான் ஓடிட்டுருக்கு உங்களுக்கு. ஏன்னா ராசியில் குரு இருக்கிறாரு. ஆனால் இப்போ இந்த இரவு நேரங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் உச்சமாகி சுக்கிரன் சேர்றாரு. ஆனால் இதெல்லாம் நல்ல சகுனங்கள் தான், ஒன்றும் கெட்ட சகுனங்களில் கெட்டது நடக்காது. நீங்கள் கொஞ்சம் சுதாரிப்பாக இருங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி இந்த நாள் இனிய நாள் தான்.
அடுத்தது கடகராசி. கடகராசி ஏற்கனவே 11 ராசிநாதன் 11ல் ராசிநாதன் உச்சமாக இருந்தார். 10ஆவதுக்கு இப்போ சுக்கிரன் அவரோட சேர்ந்துட்டார். பணம் நிறையா வரப்போகுது, சந்தோஷம் பயங்கரமாக இருக்க போகுது இந்த நாள். இன்றைக்கி நாள் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணக்கூடிய நாள். நல்ல சந்தோஷமாக இருங்க. நிறைய பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாகும். சிம்மத்துக்கு சுக்கிரனோட பயிற்சி மிகவும் நல்லதாக தான் இருக்கும், ஒன்றும் கெட்டதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்றிருக்கார் அப்படின்னா தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புதுசாக நிறையா பிஸ்னஸ் வரப்போகுது. பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு, ஏற்கனவே வேலை செஞ்சுருக்கவங்களுக்கு வேலை வந்து இந்த 45 நாள் கொஞ்சம் ஜாலியாக போகும். அதனால் இந்த நாள் இனிய நாளாக ஆகும். கன்னிராசிக்கு தான் இந்த 12 ராசியிலே ரொம்ப அருமையான நாள். ஏன்னா கடந்த ஒரு மாதமாக கொஞ்சம் சரியில்லை கன்னிராசிக்கு. இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் வீட்டில் சந்திரனும் சேர்ந்துட்டாங்க. அதாவது 11ஆம் இடத்து அதிபதி அங்கே வந்து உச்சமாயிட்டார். கூட யார் இருக்கார்னா 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் அங்கே சேர்ந்து விட்டார், ஆட்சியாகிவிட்டார். ஸோ சுக்கிரனோட வீட்டில் சந்திரன் உச்சமாகி 11க்கு 2க்கும் அதிபதி ஒன்றா சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். ரொம்ப வந்து பயங்கர டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய நாள். இன்னையிலேருந்து உங்களோட எல்லா பிரச்சனையும் தீந்துடும். லோன் போட்டிருந்தீங்கன்னா லோன் வந்துடும். ஏற்கனவே வச்சுருந்த கடனை நீங்கள் அடைச்சிடுவீங்க. நல்ல வருமானம் வரும். புது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகும். எல்லா காலகட்டமும் இதுதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த 45 நாளுக்குள்ளே குரு பயிற்சியாகி 11க்கு வரார். ஸோ நீங்கள் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். குரு பயிற்சி வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வேலையை நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சூப்பரான நாளாக அமையும். எல்லாமே டெவலப்மெண்ட். அடுத்த 1 இயருக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பயங்கர பீக் பீரியட். இந்த நாள் இனிய நாளாக துவங்க போது இந்த வருஷத்துக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாள் ஆகும். ஏன்னா 8ல் போய் சுக்கிரன் ஆட்சி பெற்றார். ராசிநாதன் 8ல் போய், அதாவது சுக்கிரனுக்கு 8ஆம் இடம் தான் பவர். 8, 12 சுக்கிரன் போனால் தான் நல்லது செய்வார் பொதுவாக. ஆக 8ல் போய் சுக்கிரன் ஆட்சி பெறதுங்கிறது குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பான விஷயம். ஏற்கனவே அங்கே உச்சம் பெற்ற சந்திரன் இருக்கிறார். உச்சம் பெற்ற சந்திரன் அப்படிங்கிறது தாயார் குறிக்கும். எப்பயுமே சந்திரனும் சுக்கிரனும் ஒன்றா இருக்கிறதுங்கிறது சில விஷயத்தில் சிக்கலாகும். புரியுதா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா பொண்ணு சேர்ந்துருப்பாங்க. அம்மா பொண்ணு சேர்ந்துருக்கக்கூடிய இடங்களில் வந்து சிக்கல் ஏற்படக்கூடிய காலம் துலா ராசிக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன்கிறது தாயாரை குறிக்கும், சுக்கிரன்கிறது இளம் பெண்ணை குறிக்கும். இது போய் 8ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் பிரச்சனையை ஏற்படுத்தும். பாக்கி எல்லாருக்கும் இந்த பெயர்ச்சி நல்லதே செய்யும். இந்த நாள் இனிய நாளாகும். அடுத்து விருச்சிக ராசிக்கு 7ல் போய் சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்றிருக்கார். இன்றைக்கி 7ல் சுக்கிரன் ஆட்சி பெறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இனிமையான சந்தோஷத்தை கொடுக்கும். கணவன் மனைவி உறவுக்குள்ளே ரொம்ப உச்சக்கட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நாள். மனைவி வீட்டிலேருந்து அவ்வளோ சந்தோஷம், அதேமாரி கணவன் வீட்டிலேருந்து அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் கணவன் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை அதிகம். அதேமாரி மனைவி வீட்டுக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு மரியாதை அதிகமாகும். இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு தனி கொடுத்தனம் இருக்கிறவங்களுக்கு இது சிறப்பான ஒரு நாளாக அமையும். ஸோ நீங்கள் பொதுவாக இன்றைக்கி வந்து உங்களோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வர்றது, 2 பேர் பேரண்ட்ஸ் வீட்டுக்கும் போயிட்டு வர்றதுமே உங்கள் மனசை வந்து ஒரு அலாதியான சந்தோஷத்துக்கு கொண்டு போகக்கூடிய இனிய நாளாக அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துல போய் என்ன இருக்காங்க அப்படின்னா சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க. அதாவது எதிர்ப்பு ஸ்தானத்தில் போய் 8ஆம் இடத்து அதிபதியுடன் யார் சேர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரனும் சேர்ந்துருக்கார். சுக்கிரன் உங்களுக்கு எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி? ஏற்கனவே 6ஆம் வீட்டுக்கு அதிபதி, 10ஆவதுக்கு 11ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. 11க்கும் 6க்கும் அதிபதி 6ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்று 8ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரான நாள் தான். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் விநாயகரை வழிபட்டிங்கன்னா அந்த நாள் இனிய நாளாக மாறிடும். அடுத்தது மகர ராசி நேயர்களில் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ 5ஆம் இடம், அதாவது 7ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்துருக்கும் பொழுது மிகவும் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இன்றைக்கி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏற்கனவே இந்த கவலையெல்லாம் தீர்ந்துடும். இந்த நாள் இனிய நாளாகும். அடுத்தது கும்பராசி நேயர்களில் 4ல் போய் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வர்றதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுகத்தை கொடுப்பார். இன்றைக்கி நீங்கள் காரு வாங்கலாம், பைக் வாங்கலாம், வீடு வாங்கலாம், புது இடம் வாங்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம். புரியுதா? இன்றைக்கி நீங்கள் அதற்கான ஏற்ற இடம். ஏன்னா இதை விட ஒரு நல்ல நாள் கிடையாது. 4ஆம் இடங்கிறது வீடு மனை வாகனத்தை குறிக்கக்கூடியது, லக்ஸரியை குறிக்கக்கூடியது, நகைகளை குறிக்கக்கூடியது. எந்த ஒரு விஷயமும் வாங்கிறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான நாள். இன்றைக்கி நகை வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், ரொம்ப சிறப்பு. வெள்ளி இன்றைக்கி நீங்கள் வாங்கி சேர்த்திங்கன்னா நல்லா வளரும். ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக அமையும்.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாகவும் இந்த நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்க. அடுத்தே மீனராசி. மீனராசியில் 2ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போயிருக்கார். ஓகேவா? 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறது, அங்கே போய் ஆட்சி பெறுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த சகோதரி நிலையில் வந்து கொஞ்சம் விஷயங்கள் ஏற்படும். ஆனால் பொதுவாக உங்களுக்கு ஒன்றும் பெரிய கெட்டது ஏற்படாது. சில குடும்பத்தில் வந்து கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தை வழிபட வேண்டும். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே சால்வ்டு. ஓகேவா? அங்கே போய் தாயாரை வழிபட்டு வாங்க. மிகவும் அருமையான நாளாக இந்த நாள் மாறும். இந்த நாள் இனிய நாளாக அமைஞ்சிடும். மீண்டும் நாளைய பஞ்சாங்கூரை இன்றைய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது ஜோதிட ஆச்சாரியார் டாக்டர் JV புருஷோத்தமன். நன்றி.